இது யானை பசிக்கு சோலைப்பள்ளி தான் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. இதனால் அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை கூட்டு குடிநீர் திட்டம் செயலிழந்து காணப்படுது. ஆனால் உண்மையின் நிலவரம் கள நிலவரம் அவ்வாறு இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரே மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக உள்ளது. கோவை மாநகர் புறநகரில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இப்படி புள்ளி விவரங்களோடு நாம் ஆய்ந்து பார்க்கிற போது எடப்பாடி அவர்கள் இது போன்ற சவாலான காலங்கள் எல்லாம் குடிநீர் மராமத்து திட்டம் மிகப்பெரிய அளவில் கைவிடுத்தது. திமுக அரசு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்கள் முன்வர வேண்டும். மக்களுடைய தாளத்தை தீர்ப்பதற்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுடைய அரசில் மேற்கொண்ட நம்முடைய சீரிய நடவடிக்கைகள் ஒரு வழிகாட்டுதலாக மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பாக மதுரை மாவட்டத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் குடிநீர் தேவைக்கும் விவசாயத்திற்கும் வைகை அணை பெரியார் அணையை நம்பியே இருப்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. தற்போது பெரியார் அணை நீர்மட்டம் 115.50 அடியாகவும் வைகை அணையினுடைய நீர்மட்டம் 57.02 அடியாகவும் குறைந்துவிட்டதால் மதுரை மாவட்டத்திற்கு போதுமான குடிநீர் தொடர்ந்து கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள், பேரூராட்சிகள், கிராம பஞ்சாயத்துகள் விநியோகிக்கும் குடிநீர் போதுமானதாக இல்லாததால் மக்கள் குடிநீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்துகின்றனர். அதே போன்றுதான் திண்டுக்கல் மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில், தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கோடை வெயில் மற்றும் மழையின் காரணமாக முல்லை பெரியாறு நாம் ஏற்கனவே சொன்னதை போல 115.10, அதே போல வைகை அணை 57 என்ற அடிப்படையிலே வைகை அணை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குவது நாம் அறிந்து உண்டு. தற்போது அணையில் போதுமான நீர் உள்ளதாகவும் தேவைக்கேற்ப அவ்வப்போது திறக்கப்படும் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் உண்மையின் நிலவரம் கள நிலவரம் அவ்வாறு இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரே மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக உள்ளது. முக்கொம்பிலிருந்து காவிரி நீர் கொண்டு வரப்பட்டு பெரும்பாலான பகுதிக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஓராண்டாக 50% நீர்வரத்து குறைந்துவிட்ட காரணத்தினாலே கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர் பகுதிகளிலே மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு இன்றைக்கு நிலவி வருகிறது. ராமநாதபுரத்தில் 2 நாட்களுக்கு ஒரு முறையும் பல கிராமங்களில் வாரம் ஒரு முறையும் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் இன்றைக்கு தொடர்ந்து கவலையை அடைந்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பாபநாசம் அணை நீர்மட்டம் வேகமாக சரிந்து 143 அடி கொண்ட இந்த அணை நீர்மட்டம் 57 அடியாக, அதேபோல 118 அடி கொண்ட மணிமுத்தாறு அணை மட்டம் 88.70 அடியாக தற்போது குறைந்து வறண்டு காணப்படுகிறது. 2வது வால் வழியாக தண்ணீர் எடுக்கப்படுவது அணைகளில் நீர் இல்லாததால் கோவை மாநகர் புறநகரில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இப்படி புள்ளி விவரங்களோடு நாம் ஆய்ந்து பார்க்கிற போது இந்த நீர் மேலாண்மையிலே இந்த அரசு எப்போதுமே பருவமழை காலங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் இவற்றிலே நாம் சேமித்து வைத்து கோடை காலங்களிலே இது போன்ற காலங்களிலே நமக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிற போது அதை நாம் சமன் செய்கின்ற வகையில் இப்போது நீர்த்தேக்கங்களிலே 17% தான் தண்ணீர் இருப்பதை நாம் இப்போது மாவட்ட வாரியாக அணைகளுடைய கூட்டு குடிநீர் திட்டம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கூட்டு குடிநீர் திட்டங்கள் இன்றைக்கு முழுமையாக செயலிழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஆகவே நீர் மேலாண்மையிலே திமுக அரசு இன்றைக்கு கையாளாகிற ஒரு அரசாக இருக்கிறது. நீர் மேலாண்மையிலே 0 மதிப்பெண்களை திமுக அரசு பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆளக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வெப்ப அலை சலனம் இன்றைக்கு மக்களை வாழ்த்து இருக்கிறது. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே 19 மாவட்டங்களிலே நீர் பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறைக்காக 150 கோடி பேரிடர் மேலாண்மை, இது யானை பசிக்கு சோலைப்பள்ளி தான் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை கூட்டு குடிநீர் திட்டம்
செயலிழந்து காணப்படுகிறது. அதற்கு மாற்று ஏற்பாடு லாரிகளிலே தண்ணீரை கொண்டு வருவது, உரை கிணறுகளை நாம் கண்டறிந்து அவைகளிலிருந்து தண்ணீர் எடுப்பது, அதே போல நீர்த்தேக்கங்களிலே நாம் தண்ணீர் குறைகிற காரணத்தினாலே எங்கே நமக்கு நீர் ஊற்றுகள் இருக்கிறதோ அதை கண்டறிந்து அவற்றிலிருந்து தண்ணீரை மாற்று ஏற்பாடாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பது. குறிப்பாக லாரிகளை நாம் தனியார் லாரிகள் எல்லாம் நாம் அவர்களெல்லாம் ஒப்பந்த அடிப்படையிலே தண்ணீரை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த பணிகள் எல்லாம் புதிய ஆழ்துளை கிணறுகள், வாட்டர் சோர்சஸ், ஊற்றுகள் இல்லை இடங்களை கண்டறிந்து அங்கே நாம் செய்வது. ஆகவே ஒரு புறத்திலே வெப்ப அலை இரவு பகலும் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் மின்சார தேவை இதுவரை வரலாறு காணாத அளவிலே தேவை அதிகரித்திருக்கிறது. ஆனால் அதற்கு சமன் செய்கின்ற வகையில் உற்பத்தி நாம் இந்த திமுக அரசு அதிகரிக்காத காரணத்தினாலே இந்த சமன்பாட்டில் தனியாரிடத்தில் கொள்முதல் செய்ய வேண்டிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் சோலார் பவர், இந்த சூரிய சக்தி, மின்சக்தி நமக்கு கிடைக்கக்கூடியது. அதே நேரத்தில் காற்றாலை மூலமாக கிடைக்க வேண்டிய மின்சாரம் கிடைக்காது, மத்திய தொகுப்பிலிருந்து கிடைக்கக்கூடியது. தனியார் சந்தைகளிலிருந்து தான் இன்றைக்கு பெரும்பகுதி வாங்குவதனாலே மிகப்பெரிய அளவிலே நட்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தண்ணீர் பற்றாக்குறை, கோடை காலங்களிலே மின்சார பற்றாக்குறை, இதெல்லாம் கையாளுவது இந்த அரசிலே பூஜ்ய மதிப்பெண்களை பெற்று மக்களுடைய கடும் கோபத்துக்கு ஆளாக இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய மாநில முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாரா? இந்த குடிநீர் தலைவிரித்து ஆடுகிற குடிநீர் பற்றாக்குறையும் தலைவிரித்து ஆடுகிற மின்சார பற்றாக்குறையும் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா? மக்கள் பாதுகாக்க முன் வருவாரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புனித அரசிலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இது போன்ற சவாலான காலங்கள் எல்லாம் குடிநீர் மராமத்து திட்டம் மிகப்பெரிய அளவில் கைவிடுத்தது, நிலத்தடி நீர் உயர்ந்தது, பாசன பரப்பு அதிகரித்தது, விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் போதுமான நீர்களை நாம் பயன்படுத்த முடிந்தது. ஆகவே நீர் மேலாண்மையிலே தவறான முறையை கையாளுகிற காரணத்தினாலும், செயல்படாத தன்மையினாலும், செயலிழந்த காரணத்தினாலும் இன்றைக்கு மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் கூட இனியும் அதிலிருந்து நீங்கள் விலகி செல்லாமல் உண்மையை கசப்பான மருந்தாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நீங்கள் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க திமுக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பெருமக்கள் முன்வர வேண்டும். மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு, குடிநீர் தடையின்றி கிடைப்பதற்கு, மின்சாரம் தடையின்றி கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய அரசியலை மேற்கொண்ட நம்முடைய சீரிய நடவடிக்கைகளால் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.